ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி செவ்வந்தி பூந்தோட்டத்தில் தான் இருக்கிறோம். எப்போவுமே வின்டரில் ஸ்ட்ராபெரி பழம் வாங்கறதுக்கு தெரிஞ்சவங்களோட தோட்டத்துக்கு போவோம். அப்படி ஸ்ட்ராபெரி வாங்க வரும்போது தான் தெரிஞ்சுது அவங்களோட பக்கத்து தோட்டத்தில் செவ்வந்தி பூந்தோட்டம் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா கலர்லேயும் செவ்வந்தி பூக்கள் இங்கே பூத்து குலுங்கிருந்தது. இந்த தோட்டத்தில் ஒரு சைடு ஃபுல்லாகவே ஒயிட் கலர் செவ்வந்தி பூ வச்சுருந்தாங்க. இது வந்து பொக்கே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதான். அதனால் இது மோஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் நியர்பை மார்க்கெட்ஸ்க்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த பூக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. பூக்கள் வந்து மேலே வர வர சென்டரில், அதாவது ஒரே ஸ்டெம்மில் நேராக போய் பூக்கிற மொட்டுக்களை மட்டும் விட்டுடுறாங்க. சைடில் வர பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து உடச்சி விட்டுறாங்க. இதனால் இந்த மாதிரி நீளமான குச்சியோட பூக்கள் இருக்கும். பொக்கே பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். பூக்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஃபார்மோட இன்னொரு சைடில் நெக்ஸ்ட்டு சீசனுக்கு தகுந்த பூக்களோட விதைகளையெல்லாம் தூவி விட்டுருந்தாங்க. அதுக்கெல்லாம் முளைச்சி பூக்கள் பூக்கிற பதத்துக்கு வரதுக்கு முன்னாடியே செவ்வந்தி பூக்கள் வந்து அழிஞ்சிரும். அப்போ நெக்ஸ்ட்டு சீசனுக்கு தேவையான பூக்களும் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போவே நான் வீடியோ எடுத்தது தெரிஞ்சதுனால அந்த அக்கா முகத்தை திருப்பிட்டு போயிட்டாங்க. அவங்களும் அவங்க ஃபேமிலியும் தான் வந்து இந்த ஃபார்ம் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்களாம். நாங்கள் இந்த பூந்தோட்டத்தில் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த பூத்து குலுங்குற பூக்களையெல்லாம் பார்க்கும்போது நம்ம பிரச்சனைகளெல்லாம் மறந்து அதுகளையே ரசிச்சுட்டு இருக்க தோணும். அவ்வளோ அழகாக இருந்தது ஃபார்ம் ஃபுல்லாகவே. பக்கத்துலேயே அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த டபுள் கலர் இருக்கிற பூ தான். இந்த செவ்வந்தி பூவில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு கலரும் சைடு சுற்றியும் வேறு கலரில் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த செடியில் பூக்கள் மட்டும்தான் இருக்குது, இலைகளே இல்லை. அந்த மாதிரி தான் ஃபுல்லாக பூத்துருக்கு. ஒரே செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பூக்களாவது இருக்கும். இதெல்லாம் மாலை கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒரே செடிகளில் நிறைய பூக்களும் பூக்க விட்டுடுறாங்க. பட் அந்த ஒயிட் கலர் செடியில் வந்து பார்த்திங்கன்னா பொக்கே பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுனால ஒரே ஸ்டெம்மில் ஒரே ஒரு பூக்கள் மட்டும் இருக்கிற மாதிரி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. இப்போ இந்த செடிகள் வந்து காற்றுனால வந்து நிறைய சாஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒடிஞ்சு போன செடிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பட் ஆனாலும் இவங்க வந்து அதை சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு பூ. இந்த பூ நான் மாலைகளில் ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கேன், செடிகளில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த பூச்செடி பார்த்திங்கன்னா ஒரே செடி தான், அந்த காட்டுக்குள்ளே தனியாக இருந்தது. இதோட பூ இவ்வளோ அழகாக இருக்குது. பட் இருந்தாலும் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல, வேஸ்ட் தான் ஆக போகுது. செடிகள் வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்காக சாஞ்சிருச்சுன்னா அதையவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க யூஸ் பண்ண போகிறதில்ல, வேஸ்ட் ஆயிரும். இது வந்து நெக்ஸ்ட்டு சீசனுக்கு பூக்க போகிற பூக்கள். அதோட நாற்றுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே நல்லா வளர்ந்துருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற செடி ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த கலர் பார்த்திங்கன்னாப்பா சான்ஸே இல்லை. ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பூக்கள் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் உட்காந்தும் அதுக்குள்ளே எல்லாம் பிடிச்சி பஞ்சாக வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இந்த கலர் அவ்வளோ நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் பூக்கள் பூத்துருக்கிற விதமும் அவ்வளோ நல்லாயிருக்கு. நிறைய பூக்கள் வந்து வெட்டி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மட்டும்தான் இருந்தது பாக்கி. நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்ததுக்கான முக்கியமான நோக்கம், ஒரு வாரத்துக்கு பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பூக்கள் எல்லாம் இங்கேருந்து கொண்டு போய்க்குவோம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக இந்த பூக்கள் வந்து வாடி போகாது. அம்மா எல்லா செடிகள்லேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொத்து ஒடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வேரோட வந்துருச்சுன்னா நட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும்ல. ஆனால் இந்த செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு செவ்வந்தி செடி மாதிரி பூக்குமான்னு தெரியாது. பட் இருந்தாலும் நாங்கள் எல்லா கலர்லேருந்தும் ஒவ்வொரு செடி எடுத்துக்கிட்டோம் நட்டு வைக்கிறதுக்கு. அதே மாதிரி பூங்கொத்து பண்ணுறதுக்கான ஒரு பொக்கே கவரும் வாங்கிட்டு வந்துட்டாங்க, வீட்டில் போய் பண்ணி பார்ப்போன்னு. அப்புறம் நாங்கள் உதிரி பூக்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாங்கிட்டோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அடுத்தது நம்ம ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு தான் போக போகிறோம். ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே பழங்கள் கொடுப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாயோ 100 ரூபாயோ கையில் இருக்கிறது கொடுத்துட்டோம்னா ஒரு கவர் நிறைய ஸ்ட்ராபெரி பழம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாகவும் பறித்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கும் வந்து இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எப்பாவது தோட்டத்தில் மருந்து அடிச்சிட்டாங்கன்னா அன்னைக்கு மட்டும் பறித்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இங்கே ஏற்கனவே முன்னாடி நாள் பறித்து வச்சுருந்தது ஏதாவது இருந்தால் கொடுத்து விட்ருவாங்க. இன்றைக்கி நாங்கள் வரக்கு முன்னாடியே பழங்கள்லாம் பறிச்சாச்சு. நாங்கள் வரப்போ பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க முன்னாடியிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு, அதனால் இவங்களே ஒன்றா வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்.
அதோட அவங்க பறித்து வச்சுருந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸை நம்ம கொண்டு வரதுக்காகவும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேண்ட் பிக்டு ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ்னு கேட்டிருப்பீங்க. இதை வந்து இப்போ பார்க்கலாம் வீடியோலேயே. நம்மளுக்காகவே செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்ட்ராபெரிஸ். எல்லா ஃபார்ம் மாதிரியும் இங்கே இவங்களும் மருந்தெல்லாம் அடிப்பாங்க. ஆர்கானிக்னு சொல்ல முடியாது. ஸ்ட்ராபெரி வந்து விற்கிறதுக்காகவும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவும் பண்ணுறதுனால கண்டிப்பாக இவங்க மருந்து அடிக்கிறாங்க. இவங்க சொந்த தேவைக்காக காய்கறிகள் கொஞ்சம் உரம் போடாமையும் விளைய வைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம போகும்போது ஸ்பெஷலாக நம்மளுக்காக கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிகள், ஸ்ட்ராபெரி, நிறைய பூக்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.